இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Hyderabadi special Chicken Majestic. வணக்கம் and welcome to SpiceandBuds. Chicken Majestic பண்றதுக்காக நான் ஒரு 500 கிராம் chicken breast எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு, 1.5 டேபிள்ஸ்பூன் வினிகர், 2 கப் மிதமான சூடுள்ள தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இத 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போறோம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கனை நல்லா கழுவி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு முட்டையோட வெள்ளை, 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போறோம். மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஊற வச்ச சிக்கனை பொரிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்காக ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்துல சிக்கன் குக் ஆயிடும். ஃப்ளேம் எப்பவும் மீடியமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா சிக்கன் மேஜஸ்டிக் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சிறிதாய் நறுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு, 4 சிறிதாய் நறுக்கிய பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப்பு சிறிதாய் நறுக்கிய புதினா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஹைதராபாதி டிஷ்ஷஸ்ல எல்லாத்துலேயுமே புதினா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதனால தான் புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கோம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, 3/4 கப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததா இது கூட ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட சுவையான ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் மெஜஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.